இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சோகமான சம்பவங்கள் நிறைய நடந்தவங்க இந்த இதால் ஆக்சிடென்டால் வந்து நாங்கள் எவ்வளோ பேரை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்ததை விட இப்போ கூடுதலானவர்கள் இந்த அநியாயமாக அவ்வளோ உயிரும் போகுது. ரோட்டில் இறங்கின உடனே போகுது கவனித்தாலே இவ்வளோ உயிர் போகுது. நடந்து போகிறவர்கள் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, சைக்கிளில் போகிறவர்கள் இவ்வளோ பேர் இறக்க பின்னால் வந்து பார்க்குறோம். நாங்கள் பயணிக்கின்ற பொழுதும் எங்களுக்கும் அனுபவங்கள் ஏற்படுகிறது. என்றால் ஒரு சிக்னலோ ஒரு சமைச்சியோ ஆட்டாமல் தெரிஞ்ச பாட்டுக்கு அவர்கள் திரும்பி போகிறது நிறைய நடக்கிறது. நாங்கள் யோசிக்கிறதாங்க சில வழிகளில் நான் சில பஸ்ஸுகளை நிப்பாட்டின சம்பவம் இருக்குது. நான் வருகின்ற போய்க்க பார்த்து சில பஸ்ஸுகள் வந்து இந்த சமைச்சை இல்லாமல் டப்பாட்டு திடீரென்று திருப்படுறது அப்படியான நிகழ்வுகள் நாங்கள் கண்ணு நிறைய சில நிகழ்வுகள் நடந்து நாங்கள் விதி அதிகார சபை வந்து நிப்பாட்டினதப்பா சில பல தற்காலிகமாக இல்லை அநியமாக கூட உயிர்கள் விளக்கப்படுகின்றன. நாங்கள் அதாவது அதை நிப்பாட்ட வேணும் எல்லாரும். மற்றது நாங்கள் சிக்னல் வழியாக கொழும்பு அதில் எல்லாருக்கும் தெரியும் சிக்னல் என்ன மாதிரி திரும்ப வேணும். இங்கே யாழ்ப்பாணத்தில் அப்படி இல்லை. இந்த பக்கம் திரும்புறது போய் மற்ற பக்கம் நிற்பார்கள். சிக்னல் கிரீன் லைட் இருக்கணும்னு இந்த வாரம் போயிட்டு அதுக்கு முன்னால் குறுக்கால வந்து கூறார்கள். அந்த பக்கம் நிற்கிறதா இல்லை. அப்படி கிணறு அந்நியம் நாங்கள் எந்தெந்த உயிரிலும் கவனம் இல்லை, மற்றவர்களோட உயிரிலும் கவனம் இல்லை. ரெண்டு பேரையும் தானே நாங்களும் தான் பிள்ளையான வழியில் கூட நாங்களும் எந்த உயிரிலும் போகுது. மற்ற அவர்கள் அவ்வளவு எதிர்பார்ப்போட வாழ்க்கை உயிரை நாங்கள் அநியாயமாக அழிச்சு கொண்டு போகிறோம். அவர் ரெண்டு அநியாயமாக இவ்வளவு உயிர்கள் போகுது. அப்போ இதை தடுக்க வேணும், இதை செய்ய வேணும்ன்றது இல்லை. இதில் நடந்து போய் நடப்பாதையில் நடந்து போய் இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. நிப்பாட்டாமல் கொடுத்தா இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அவர் இதில் இல்லாமல் செய்கிறது முதல் வந்து அறிவை ஏற்படுத்தணும், விதி தொடர்பான அறிவை ஏற்படுத்தணுன்றாக இது நடந்திருக்குது. அப்போ இதை தீர்மானம் செய்வது எல்லாருலேயும் இருக்குது. நாங்கள் அவசரமாக போக வேணும் என்றதற்காக நாங்கள் செய்வது அவசரமாக போகிறதால நாங்கள் மற்ற உயிர்களை நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்கிறேன் ஆகவே அந்த மற்ற உயிர்களை காப்பாற்ற வேண்டுமென்றதுக்காக நாங்கள் அதை சிந்திக்க வேணும். மற்றது எவ்வளோ பேர் இப்பொழுது இந்த யுத்தத்தால் இந்த ஊனமுற்றவர்களுக்கு கூட வந்தார்கள். அவர்கள் அவயவங்களை பாதிக்கப்பட்டிருந்தார் என்று நாங்கள் ஆக்சிடென்டால் எவ்வளோ பேர் ஊனமுற்றவர்களாக இருக்கும் வருகிறோம். முதலாலும் இந்த அந்த தகவல் தெரியும் கூடுதலானாலும். அப்போ நாங்கள் இதனை மாற்றுவதற்கு எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு ஏற்படும். எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்ச அவங்க மற்ற உங்களோட சகோதரர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கட்டாயம் இந்த வீதி பயணிகள் போக்குவரத்து அந்த ஒழுங்கை நாங்கள் நிச்சயமாக கடைப்பிடிக்க வேண்டும். விதிமுறைகளோடு